காதல் தீயாக மோத தூரங்கள் மடை மாறுமோ வான் பார்த்து எங்கும் சிறு புள்ளினாகும் காதல்கள் நிறைவேற்றோ. டேய், இதில் பாதி ஒர்க்கு முடிஞ்சிருச்சு. நம்ம இதை ஃபுல்லாகவே முடிச்சிடலாம். இதுக்கு எதுக்கு அவங்க இவ்வளோ பயப்படுறாங்கன்னு எனக்கு தெரியல. போ டேய், நீ இந்த இடத்துல என்ன இருக்குது, எவ்வளோ வேலை நடந்திருக்குன்னு மட்டும்தான் பார்க்குற. ஆனால் அவங்க இந்த வேலை ஆரம்பித்ததுக்கப்புறம் என்ன பிரச்சனை வரும், ஒரு நாளும் எப்படி கடந்து போவோன்ட்டு அவங்க பார்த்துட்ருக்காங்க. உனக்கு புரியுதா என்னன்னு எனக்கு தெரியல. நம்ம இப்போ தானடா வந்திருக்கோம். ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் தான் தெரியும் என்ன ப்ராப்ளம்னு. ஆமாம், அதுவும் சரிதான். சரி வாங்க, இப்போ நம்ம கிளம்புவோம். சரி வாங்க போகலாம். சரி, அந்த பிள்ளைங்கலாம் எங்கே? ஆளையே காணும். நம்மளை இங்கே இறக்கி விட்டுட்டு அந்த பிள்ளைங்க எங்கே போணுச்சுங்க? தெரியலடா, அங்கே தான் எங்கேயாச்சும் நிற்குவாங்க. வா போவோம். டேய், அந்த பிள்ளைங்க தான் வருது. நவுந்து வா இந்த பக்கம். நீங்கள் எல்லா இடத்தையும் பார்த்தீங்களா? ஒர்க்கை சீக்கிரமாகவே முடிச்சிடலாம்ல நம்ம. இதை பற்றி தான் இந்த அளவுக்கு பயந்தீங்களா நீங்கள்? இதில் ஒரு பிரச்சனையும் இல்லை. நம்ம சீக்கிரமாகவே இதை முடிச்சிடலாம். ஓ அப்படியா? சரி, நான் எங்கள் அக்கா கிட்ட பேசிட்டு நாங்கள் உங்ககிட்ட சொல்கிறோம். நீங்கள் நாளையிலேருந்து ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிடுங்க. சரி சரி, அப்போ நம்ம இங்கேருந்து கிளம்பிடலாமா? கிளம்பிடலாமா? சரி, அப்போ வாங்க. அடியே பைத்தியக்காரி, எதுக்குடி மது புடவை எடுத்து கட்டிட்டு நிற்கிற நீ? போர் அடிச்சிச்சு, சரின்னு மது ரூமுக்கு போனேன். இந்த புடவை மேஜில் இருந்துச்சு, நல்லா அயன் பண்ணி வச்சுருந்தா. சரி, பார்க்க அழகாக இருக்கேன்னு எடுத்து கட்டிட்டு வந்துட்டேன். அட பைத்தியமே, நீயும் சாரா மாதிரியே மாறிட்ட போல. நான் சாரா மாதிரிலாம் மாறல, உங்கள் புடவையை தான் நாங்கள் எடுத்து கட்டிகிட்டு இருக்கேன். அக்கா புடவையெல்லாம் நான் எடுக்கலப்பா. ரொம்ப பண்ணாது. ஆமாம், காலையிலேருந்து நீ எங்கே போனேன்? அவனை ஆளையே காணும். நான் மார்க்கெட் போயிட்டு வந்தேன். காலையில் எழுந்திரிச்சு வந்தேன் கீழே. சரியான பசி. சரின்னு கனியக்கா கிட்ட போய் அக்கா வச்சு செஞ்சு தரீங்களான்னு கேட்டேன். அக்காவும் கிச்சனில் வந்து பார்த்தாங்க, எதுவுமே இல்லை. சரின்ட்டு நாங்கள் 2 பேரும் அப்படியே மார்க்கெட் போயிட்டு அங்கேயே காலை சாப்பாடு சாப்பிட்டுட்டு வந்துட்டோம். வந்து இங்கே வந்து பார்த்தா நம்ம லக்ஷ்மி ஆண்டியும் சாரு ஆண்டியும் சாப்பாடு செஞ்சு வச்சுருக்காங்க. அவங்க வீட்டிலேருந்து ஜாமான்லாம் எடுத்துகிட்டு வந்து அவங்க எங்கே காலையிலேருந்து ஆளை காணும். சாப்பாடு செஞ்சு வச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டாங்களா தெரியல. நான் போகும்போது பார்த்தா கிச்சனில் தான் நின்றாங்க. இப்போ வீட்டுக்கு போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். எங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கவே போரிங்காக இருக்குது. எங்கேயாச்சும் வெளியில் போயிட்டு வரலாம் போல் இருக்குது. எனக்கும் வெளியில் போகணும் போல தான் இருக்குது. நான் அப்பயும் மதுக்கிட்ட சொன்னேன், எனக்கு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிட்டு நானும் வரேன், நம்ம எல்லாம் சேர்ந்து சைட்டுக்கு போவோம்னு சொன்னேன். அந்த கிறுக்கு பிடிச்சவன் நான் வரத்துக்குள்ளேயும் போயிட்டா. என்னை அழைச்சிட்டு போனேன்ல, நான் என்ன பண்ணேன்? நீ என்ன பண்ணேன்னு கேட்குறியா? அன்றைக்கி ஒரு நாள் அப்படி தான் உன்னை நாங்கள் சைட்டுக்கு அழைச்சிட்டு போனோம், ஞாபகம் இருக்கா? அக்கா கூட சேர்ந்து போயிருந்தேன் தெரியுமா? அப்போ நீ என்ன பண்ண? நாங்கள்லாம் ஒரு இடத்துல நின்றோம், நீ எங்கே இருந்த? சாயந்தரம் ஃபுல்லாக உன்னை நாங்கள் தேடி இருக்கோம். அப்போயாச்சும் எங்கேயாச்சும் எங்ககிட்ட வந்தியா இந்த மாதிரி தேடுவாங்க அப்படின்ட்டு? அதுலேருந்து உன்னை சைட்டு பக்கம் அழைச்சிட்டு போகிறதுக்கு எங்களுக்கு பயம். அதனால தான் விட்டுட்டு போயிருப்பான். நான் என்னடி பண்ணுறது? அன்றைக்கி எனக்கு பசி வந்துருச்சு. சரி, நானும் பக்கத்தில் உள்ள ரெஸ்டாரண்ட்டில் போய் உட்காந்துட்டேன். ஃபோனும் வந்து சைலண்ட் மோடில் இருந்திருக்கு, எனக்கு தெரியலை. நீங்கள் கால் பண்ணுவீங்க நான் இருந்தேன். நீங்கள் கால் பண்ணல. சரி, நீங்கள் இன்னும் சுற்றி பார்த்துட்ருக்கீங்க போல் அப்படின்னு நினச்சிட்டு நானும் அங்கேயே உட்காந்துட்டேன். ஏண்டி, ரெஸ்டாரண்ட் போனால் சாப்பிட்டுட்டு வெளியில் வந்துடணும். நீ என்னென்னா அங்கேயே 1 மணி நேரமாக உட்காந்துருக்க. அது எப்படி? நான் ஐஸ்கிரீம் சாப்பிட்ணும், ஜூஸு குடிக்கணும், பசி அடிக்கடி எடுத்து அதுக்கு வேற நான் சாப்பிட்ணும், எவ்வளோது இருக்குது. நான் வெளியில் வந்ததுக்கப்புறம் எனக்கு பசி இருந்துச்சுன்னா நான் என்ன பண்ணுறது? அதனால நான் அங்கேயே உட்காந்துருந்தேன். ஒன்றை மாதிரி ஒரு கிரிக்கெட் நான் எங்கேயுமே பார்த்ததில்ல. ஒட்டுமொத்த பைத்தியமும் இந்த வீட்டில் ஒன்றா இருக்கிறத நினைக்கும் போது எனக்கு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. போடி அங்கே பாரு, கார் வருது, மது வந்துட்டான்னு நினைக்கிறவா, போய் பார்ப்போம். சரி வா போவோம். சரி, நீங்கள்லாம் போய் ரெஸ்ட் எடுங்க. அக்கா கிட்ட நான் கால் பண்ணி பேசிவிட்டு உங்களுக்கு ஈவினிங் வந்து நான் சொல்கிறேன். சரிங்க. அன்றைக்கி நைட்டு போய் நீங்கள் கடையில் சாப்பிட்ட மாதிரி மதியம் பண்ணிடாதீங்க. மதியம் நாங்கள் உங்களுக்கு சாப்பாடு செஞ்சு எடுத்துகிட்டு வரோம். சரிம்மா. சரி, அப்போ நீங்கள் கெஸ்ட் ஹவுஸ்க்கு போங்க. ஈவினிங் மது வந்து உங்கள்கிட்ட டீட்டெயிலாக சொல்லுவாள். சரி. நானும் வந்ததுலேருந்து உங்களை பார்த்துட்டு இருக்கேன். நீங்கள் என்னையும் பார்த்துட்டு இருக்கீங்க. இல்லை, இதுக்கு முன்னாடி நம்ம மீட் பண்ணியிருக்கோம்ல. இதுக்கு முன்னாடி நம்ம 2 பேரும் மீட் பண்ணியிருக்கோமா? என்னங்க பேசுகிறீங்க? நான் சென்னையில் இருக்கேன். நீங்கள் இப்போ வரைக்கும் எந்த ஊர், உங்கள் பேர் என்னன்னு எதுவுமே எனக்கு தெரியாது. அப்படி இருக்கும்போது உங்களை நான் எப்படி மீட் பண்ணியிருக்க முடியும்? வேறு யாரையும் பார்த்துட்டு நான்
என்னன்னு சொல்லிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஓ அப்படியா, சரி சரி நீங்கள் போங்க. ம் சரி, வேற யாரையும் பார்த்துட்டு நீங்கள் என்னன்னு சொல்கிறீங்க. சரி நான் போகிறேன். என்ன இந்த பிள்ளை வேற யாரையோ பார்த்துருப்பீங்கங்குது. இந்த பிள்ளைய தானே இன்னைக்கு நம்ம லண்டன் ஏர்போர்ட்டில் பார்த்தோம். வேற யாரையோங்குது. ஒரு வேளை மறந்துருக்குமோ? இருக்கோம், நம்ம தான் ஞாபகத்துலேயே வச்சுருக்கோம் போல். ஆனால் லண்டன் ஏர்போர்ட்டில் பார்த்தப்போ கூட பெருசாக அவ்வளோக்கா எந்த ஃபீலும் ஆகலை. ஆனால் இங்கே இந்த பிள்ளையை இப்படி பார்க்கும்போது மனசுக்குள்ள ஏதோ ஒன்று ஆகுது. அவங்களை பார்க்கும்போது பார்த்துக்கிட்டே இருக்கணும் போலயே தோணுது. அது ஏன்னு எனக்கு சத்தியமாக தெரியல. அன்னைக்கு கூட எனக்கு எதுவுமே தோணலை. ஆனால் இங்கே வந்ததுலேருந்து, உங்களை பார்த்ததுலேருந்து ஏதோ மனசுக்குள்ளே தோணிக்கிட்டே இருக்கு. ஒரு நாள் உங்களுக்கு ஞாபகம் வரும். அன்னைக்கு வந்து சொல்லுவீங்க, ஆமாம் உங்களை நான் அன்னைக்கு பார்த்தேன் அப்படின்னு. சரி, எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது. அவளே போயிட்டா. நான் இனிமேல் இங்கே நின்று என்ன பண்ண போகிறேன்? நம்மளும் போவோம். டேய் அண்ணா, இங்கே வந்ததுலேருந்து இந்த சஞ்சய் சரியே இல்லைடா. நானும் வந்ததுலேருந்து பார்க்குறேன், நம்ம அந்த பிள்ளைகிட்ட பேசிட்டு உடனே உள்ளே வந்துடுறோம். ஆனால் இந்த பையன் அந்த பிள்ளைகிட்ட கூட 2 வார்த்தை எக்ஸ்ட்ரா பேசிட்டு தான் உள்ளே வரான். ஏதோ சம்திங் ராங். வாயை மூடுறான், வந்துக்கிட்டு இருக்கான். வந்து நீ பேசுகிறதெல்லாம் கேட்டான்னு வச்சுக்கோ, அவ்வளோதான். டேய் என்னை மாட்டிக்கிட்டி விட்டுறாதீங்கடா. மாட்டி விடக்கூடாதுன்னா நீ கொஞ்சம் வாயை மட்டும் சும்மா இருக்கணும். சரி சரி, நான் வாயை மட்டும் சும்மாவே இருக்கேன், நீங்கள் எதுவுமே பேச வேணாம். என்னடா ஆள் ஒரு மார்க்கமாக சிரிக்கிறான். சத்த இருடா, அவன்கிட்ட நம்மளே கேட்போம். டேய் சஞ்சய், டேய். நான் சொல்லுங்க. என்னடா ஆச்சு உனக்கு? எனக்கு என்னடா ஆச்சு? எனக்கு ஒன்றும் ஆகலை. ஒன்றும் ஆகலைன்னா இப்போ இங்கே எதுக்கு சிரிக்கிற நீ? ஏன் சிரிக்க கூட கூடாதானா? பைத்தியமானவங்க, தேவையே இல்லாமல் சிரிச்சுட்டு ஏன் சிரிக்கவே கூடாதான்னு கேட்குறான். ஐயா வேற மயக்கத்தில் இருக்காரு, பார்த்தா தெரியலை. டேய் சஞ்சய், என்ன பண்ணிட்டு இருக்க? ஒன்றும் இல்லை, சும்மா தான். சரி வாங்க உள்ளே போங்க, போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரலாம். அது எப்படி ஒன்று அப்படியே விட்டுட்டு போகிறது? ஒழுங்கு மரியாதையாக சொல்லு, எதுக்கு பண்ணி சிரிக்கிற? அது ஒன்றும் இல்லைடா, அந்த பொண்ணு இருக்குல்ல. எந்த பொண்ணு? இந்த தலை மட்டும் தர்பூசணி பழம் மாதிரி இருக்குமே, அந்த பிள்ளையா? டே அப்படிலாம் சொல்லாதடா. ஐயே என்னோட சீனுங்கிறான். 2 மாதத்துக்கு முன்னால் நான் லண்டன் போயிருந்தேனே. ஆமாம் போயிருந்தேன், வேலை விஷயமும் போயிருந்தேன்னா. அப்போ வரும்போது நான் ஒரு பொண்ணோட சூட்கேஸை கீழே தள்ளி விட்டுட்டேன். நான் கூட சொன்னேனே, அந்த பிள்ளைய பார்த்தேன்டா, அந்த பிள்ளை ரொம்ப மாடர்னாக ட்ரெஸ் பண்ணியிருந்துச்சு, என்கிட்ட நல்லா பேசினுச்சு அப்படின்னு. அந்த பிள்ளை தான்டா இந்த பிள்ளை. ஆனால் அப்போ நான் என்கிட்ட நல்லா தான் பேசினுச்சு. இப்போ வந்து பார்க்குறேன், இந்த ஃபோட்டோலாம் வேறு மாதிரி இருக்குது. என்ன யாருன்னே தெரியாத மாதிரி நடந்துக்குது. அதான் ஏன்னு புரியலை. ஆனால் அங்கே பார்த்தப்ப கூட எனக்கு எதுவும் ஃபீல் ஆகலடா. ஆனால் இங்கே இந்த பிள்ளைய பார்க்கும்போது ஏதோ மனசுக்குள்ளே ஒரு மாதிரி ஏதோ நான் பட்டாம்பூச்சி பறக்குதா? ஆமாம் ஆமாம் ஆமாம், அது மாதிரி தான் ஏதோ ஒன்று மனசுக்குள்ளே ஏதோ பறக்குது. பட்டாம்பூச்சிலாம் பறந்துச்சுன்னு வச்சுக்கோ, ஒரே நசுக்கி விட்ருவான்டா. எதுக்கு வந்தோமோ அந்த வேலையை பார்த்துட்டு இருக்கணும். நீ தானடா வரும்போது சொன்ன, தம்பிங்களுக்கு அட்வைஸ் பண்ணிவிட்டு இங்கே நீ வந்து மனசுக்குள்ளே பட்டாம்பூச்சி பறக்க விட்டுட்ருக்க. சொன்னேன்டா, அவனுங்கக்கிட்ட சொன்னேன்தான், நான் தான் சொன்னேன். ஆனால் இப்போ எனக்கு ஏதோ ஒரு மாதிரி இந்த பிள்ளைய பார்த்தோன்னே ஒரு மாதிரி பட்டாம்பூச்சி பறக்குறான் வச்சான். ஐயே சே போடா, முதல்ல போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வாடா. சிரிச்சுக்கிட்டே நிற்கிறான் பைத்தியம் மாதிரி. சரி நான் விடுங்க, நான் போய் ஃப்ரெஷ்ஷப் ஆக போகிறேன். போய் தோலை.